SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தேசிய செய்திகள் சிலவற்றை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த மாநிலத்தில் கடந்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றதில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராகவும் சிவசேனா கட்சியின் தலைவர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த சூழலில் தற்போது அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு பாஜகவை சேர்ந்த 19 பேருக்கும் சிவசேனாவை சேர்ந்த 11 பேருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 9 பேருக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அமைச்சர் பதவி கிடைக்காததால் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சிவசேனா கட்சியின் துணைத் தலைவராகவும் விதர்பாவின் கட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த நரேந்திர போண்டேகர் பண்டாரா பவானி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 3 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. இதனால் கட்சி பதவியை ராஜினாமா செய்வதாக மூத்த தலைவர் உதய் சமத் மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். எனினும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கும் இலங்கை அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் வரவேற்றார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கும் நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இலங்கை அதிபர் திசாநாயக்கே பேசினார். இலங்கை அதிபராக திசாநாயக்கே பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூர் மாநிலத்தில் பீகாரைச் சேர்ந்த 2 புலம்பெயர் தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கச்சிங் பபாகை சாலையில் கெய்ராக் என்ற இடத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகம் அருகே கட்டுமான தளத்தில் வேலை நடைபெற்று வந்தபோது அங்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் உயிரிழந்தவர்கள் பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டம் ராஜ்வாகி கிராமத்தைச் சேர்ந்த சுனால்குமார் மற்றும் தசரத்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கொலையாளிகள் யார் என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.